செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு. ஆர்வமுடன் வாக்களித்த வாக்காளர்கள். திருக்கனூர் 11வது வாக்குச்சாவடியில் பாஜக காங்கிரஸ் மோதல், போலீசார் தடியடி நடத்தியதால் பதற்றம். புதுவையில் முதன்முறையாக வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்பட்ட ரோபோ, பூ கொடுத்து வரவேற்று அசத்தல். பாகூரில் டோக்கன் வீசி சென்ற விவகாரம், இரு தரப்பினர் வாக்குவாதம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று விறுவிறுப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் இன்று காலை 7 மணிக்கு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் தொடங்கியது. காலை முதலே பெண்கள், ஆண்கள் வரிசையில் நின்று தங்களது வாக்கை ஆர்வமுடன் செலுத்தினர். மாலை 6 மணி வரை தொடர்ந்து வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதேபோல காரைக்கால், மாகே, ஏனாம் பிராந்தியங்களில் உள்ள வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்கள் ஆர்வமுடன் தங்களது வாக்கினை செலுத்தினர். புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலக கட்டிடத்தில் கவர்னர் கைலாஷ்நாதன் மற்றும் அவரது மனைவி வாக்களித்தனர். முதலமைச்சர் ரங்கசாமி திலாசுப்பேட்டை அரசு ஆடவர் பள்ளியிலும், சபாநாயகர் செல்வம் தவளக்குப்பம் ஆச்சாரியா பள்ளியிலும், அமைச்சர் நமச்சிவாயும் திருக்கனூர் அரசு உயர்நிலைப் பள்ளியிலும் வாக்களித்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உருளையன்பேட்டை இளங்கோநகர் கூட்டுறவு சங்க கட்டிடத்திலும், மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் நெட்டப்பாக்கம் அடுகரை அரசு பள்ளியிலும் வாக்கை செலுத்தினர். மிஷன் வீதி வஉசி பள்ளியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாஜக வேட்பாளர் ராமலிங்கம் தனித்தனியாக வாக்களித்தனர். ரெட்டியார்பாளையம் இமாக்குலேட் பள்ளியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், அவரது மனைவி ஆகியோர் வாக்களித்தனர். மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் அன்னை தெரேசா செவிலிய கல்லூரியில் வாக்களித்தார். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 2 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வாக்காளர்கள் தங்களது வாக்கினை செலுத்த மாலை 6 மணிக்குள் வாக்குச்சாவடிக்குள் வரும் வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் வாக்கினை செலுத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திருக்கனூர் 11வது வார்டில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மோதிக்கொண்டதால் போலீசார் தடியடி நடத்தினர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதி திருக்கனூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 11வது வாக்குச்சாவடியில் இன்று காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்றது. இதனிடையே இந்த வாக்குச்சாவடியில் காங்கிரஸ் வேட்பாளர் டிபிஆர் செல்வத்திற்கு ஆதரவாளர்களும் அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர்களுக்கும் இடையில் திடீரென்று வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குச்சாவடிக்குள் பாஜக ஆதரவாளர்கள் வாக்களிக்க நின்றிருந்த வாக்காளர்களிடம் வாக்கு கேட்டுள்ளனர். அதனை காங்கிரசார் தட்டி கேட்டுள்ளனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையில் வாய் தகராறு ஏற்பட்டு சிறிது நேரத்தில் கைகலப்பாக மாறியது. இதனையடுத்து வாக்குச்சாவடி வெளியில் இரு தரப்பினரும் ஒருவரையொருவர் திடீரென்று மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். அப்போது வாக்குச்சாவடி நுழைவாயிலில் கூட்டம் கூடவே உடனே பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தகராறில் ஈடுபட்ட நபர்களை தடியடி நடத்தி கலைத்தனர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. இதனையடுத்து பாதுகாப்பு பணியில் போலீசார் மற்றும் துணை ராணுவத்தினர் கூடுதலாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக தேர்தல் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் முதன்முறையாக வாக்குச்சாவடியில் ரோபோ பயன்படுத்தப்பட்டது. புதுச்சேரி தேர்தல் துறை 100% வாக்குப்பதிவை வலியுறுத்த ஏராளமான புதுவை நிகழ்வுகளை செய்திருந்தது. அதன் ஒரு பகுதியாக புதுவை மிஷன் வீதியில் உள்ள வஉசி அரசு பள்ளியில் பசுமை வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருந்தது. இந்த வாக்குச்சாவடி திருமண பந்தல் போல தென்னங்கீற்றுகளாலும் பூக்களாலும் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. முத்தாய்ப்பாய் அங்கிருந்த நிலா என்கிற ரோபோ ஒன்று அனைவரது கவனத்தையும் கவர்ந்தது. நிலா என்ற பெயருக்கு ஏற்ப அந்த ரோபோ பாரம்பரிய உடையுடன் நகைகளை அணிந்திருந்தது. மேலும் அதன் கையில் மலர் தட்டுக்களை வைத்து வாக்காளர்கள் அனைவரையும் வணக்கம் என கூறி வரவேற்று மலர்களை வழங்கியது. அது மட்டுமன்றி வாக்காளர்கள் அனைவரும் வரிசையில் நின்று வாக்களிக்குமாறு வலியுறுத்தியது. இந்த ரோபோ புதுவை ஆச்சாரியா கல்லூரி மாணவர்களின் ஒருங்கிணைப்பில் கோயம்புத்தூரில் உள்ள ரோபோ மிராக்கல் நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டிருந்தது. வாக்குச்சாவடியில் உள்ள ஊழியர் ஒருவர் எப்படி வாக்காளர்களை வரிசையாக நின்று வாக்களிக்குமாறு ஒழுங்குபடுத்துவாரோ அவ்வாறு அந்த ரோபோவும் செயல்பட்டது. அது மட்டுமன்றி வாக்காளர்கள் அதன் முன்னால் நின்றிருந்த அவர்களை உடனுக்குடன் புகைப்படமும் எடுத்து கொடுத்து அசத்தியது. இதுவரை எந்த மாநிலத்திலும் இல்லாமல் புதுவையில் முதன்முறையாக இந்த ரோபோ பயன்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பாகூரில் டோக்கன் வீசி சென்ற விவகாரம் தொடர்பாக இரு தரப்பினர் மோதிக்கொண்டதால் பதற்றம் ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெற்றது. இந்நிலையில் பாகூர் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் என்பவர் வாக்காளர்களுக்கு பரிசு டோக்கன் விநியோகத்தில் ஈடுபட்டுள்ளார். வாக்குப்பதிவு துவங்குவதற்கு முன்பு அதிகாலையில் வீடு வீடாக சென்று அவரது ஆதரவாளர்கள் வாக்காளர்களுக்கு ரொக்க பரிசு, மளிகை பொருட்கள் மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை
வாக்குப்பதிவிற்கு முன்பு வழங்கியதாக உறுதியளித்து அந்த டோக்கன் விநியோகம் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் வாக்காளர்களை கவரும் டோக்கன் விநியோகம் குறித்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் தற்போதைய வேட்பாளர் செந்தில்குமாரின் ஆதரவாளர்கள் தடுத்து நிறுத்த முயற்சி செய்துள்ளனர். இதனால் அவர்கள் இருவருக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து டோக்கன் விநியோகத்தில் ஈடுபட்ட ஆளும் என்ஆர் காங்கிரஸ் தரப்பினர் அதனை சாலையில் வீசி எறிந்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையில் கடும் வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட திலாசுப்பேட்டை அரசு ஆண்கள் பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களிக்க பைக்கில் புறப்பட்டார். ரங்கசாமி பைக்கில் செல்லும் போது முன்னே ஒரு மாடு ஓடி வந்ததால் அவரது உதவியாளர்கள் பதற்றம் அடைந்தனர். உடனடியாக அந்த மாட்டை அப்புறப்படுத்தினர். இதனையடுத்து ரங்கசாமி வாகனத்தை ஓட்டிச் சென்றார். ஆயினும் அந்த மாடு ரங்கசாமியின் வாகனத்திற்கு முன்னால் சென்றது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வாக்களித்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் என்ஆர் காங்கிரஸ் செய்த சாதனைதான் மக்களுக்கான நாங்கள் ஆற்றிய பணி என்றார். அரசு அதிக நிதி ஒதுக்கி மேம்பாட்டு பணிகளை செய்து முடித்து நலத்திட்டங்களை செய்துள்ளதாகவும் இதனையெல்லாம் மனதில் வைத்து புதுச்சேரி வாக்காளர்கள் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வார்கள் என்றார். குறிப்பாக என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஜக்கு சின்னத்தில் அதிகமான அளவில் வெற்றியை கொடுப்பார் என்ற நிச்சயமாக நம்பிக்கை இருப்பதாகவும் வாக்களித்த பிறகு மன நிறைவாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருவதாகவும் தான் பிரச்சாரம் முடிந்த பிறகு தேர்தல் சம்பந்தமாக எந்த தகவலையும் யாரிடமும் பகிர்வது கிடையாது. புதுச்சேரி மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றார். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது புதுவைக்கு ஏன் மாநில அந்தஸ்து கொடுக்கவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தங்களுடைய கோரிக்கையை ஏற்று மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். புதுவை ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள இமாக்குலேட் பள்ளியில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது வாக்கினை பதிவு செய்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை முதல் தொடங்கி நடைபெற்றது. இதில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அவரவர் தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் தங்களது வாக்கினை செலுத்தினர். முதலமைச்சர் ரங்கசாமி, கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பல்வேறு வேட்பாளர்கள் அவரவர் தொகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடியில் தங்களது வாக்கினை செலுத்தினர். இந்நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள இமாக்குலேட் பள்ளியின் 6வது வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்த சென்றார். அவருடன் அவரது மனைவி சிந்து ஸ்ரீ சார்லஸ் சென்று வாக்கு செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனது வெற்றி உறுதி என்று தெரிவித்தார். என் கடமை, நம்மளுடைய கடமையும் கூட. இன்னைக்கு நானும் என் மனைவியும் இங்கே ஓட்டு போட்டு இப்போ தான் வெளியில் வந்திருக்கோம். அதே மாதிரி அனைவரும் அவங்களுடைய கடமையும் உரிமையும் சென்று வாக்களித்து நம்ம இந்திய ஜனநாயக நாட்டுடைய உரிமைகளை நம்ம காக்க வேண்டும். ஜெயிக்க தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எங்கள் கூட்டணி வந்து 25 சீட்டாவது கண்டிப்பாக. எங்களுக்கு தெரியும், இது முன்னாடி மற்ற கூட்டணிகள்லாம் இது வரைக்கும் கூட்டணி அமையாமல் இருந்தது, நிறைய பிரச்சனைகள் இருந்தது, அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால் நாங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கோம். இந்த வாட்டி 25 சீட் கண்டிப்பாக ஜெயிக்கணுங்கிறது தான் எங்களோட. வாக்குச்சாவடியில் போதிய வசதிகள் இல்லை என்று வேட்பாளர் ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் மாநில தலைவர் ராமலிங்கம் பெருமாள் கோவில் வீதியில் உள்ள அரசு பள்ளியில் தனது வாக்கை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காலையில் வெயிலுக்கு முன்பாக தான் வாக்கு செலுத்தி விட்டதாகவும் இதேபோல பொதுமக்களும் வெயிலுக்கு முன்பாக வாக்கு செலுத்துவதற்காக வாக்குச்சாவடிக்கு வந்ததாகவும் தெரிவித்தார். இதனால் வாக்குச்சாவடியில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதாக தெரிவித்த அவர் தன்னுடைய ராஜ்பவன் தொகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் வாக்குச்சாவடியில் வாக்காளர்களுக்கு சரியான வசதி செய்து கொடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளதாகவும் வெயில் நேரமாக இருப்பதால் மின்விசிறி, தண்ணீர், மோர், ஜூஸ் இதெல்லாம் கொடுக்க வேண்டும். ஆனால் இதில் எதையும் தேர்தல் துறை கொடுக்கவில்லை என்றார். இதை கவனத்தில் கொண்டு அந்த குறைகளை தேர்தல் ஆணையம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அனைவரும் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். முன்னெல்லாம் ஒரு பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். இன்னும் நிச்சயமாக 90 கிராஸ் பண்ணும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா எஸ்ஐஆருக்கு அப்புறம் அதாவது சீர்திருத்த முறையிலே பார்த்தா கரெக்டான ஓட்டு இருக்கு. அதனால ஏறக்குறைய 90% மேலதான் கண்டிப்பா போலிங் ஆகும். அனைவரும் வாக்களிக்க விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறார்கள். மாணவ செல்வங்களும் சரி, அதாவது புதிய ஓட்டர் எல்லாம் விழிப்போடு இருக்கிறார்கள். அதே மாதிரி வயதான முதியவர்கள் கூட
தேர்தலிலே இந்த அளவு வாக்களிப்பதற்கு நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. இது ஒரு பெரிய சிறப்பான இது. இப்ப நல்ல அவேர்னஸ் வந்திருக்குது. தேசத்தின் மீது இருக்கிற பற்று வந்திருக்கிறது. தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வு வந்திருக்கிறது. அனைவரும் வாக்களிக்க வந்திருக்கிறார்கள். இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக, இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி தேர்தல் திருவிழாவாக இருக்கிறது. மிகவும் தொலைதூரத்தில் இருக்கிற கூட வந்திருக்காங்க. இது பாராட்ட வேண்டிய விஷயம். புதுவை அரவிந்தர் வீதியில் உள்ள அரசு பள்ளியில் பெண்களே நிர்வகித்த பிங்க் பூத் அமைக்கப்பட்டிருந்தது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் பெண்களின் அரசியல் பங்கேற்பை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இதில் ஒன்றாக பெண்களுக்கான தனித்துவமான வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் கவனத்தை ஈர்த்தது. அரவிந்தர் வீதியில் உள்ள சுசிலாபாய் அரசு பள்ளியில் செயல்பட்டு வரும் இந்த சிறப்பு வாக்குச்சாவடி மையம் முழுமையாக பெண்களால் நிர்வகிக்கப்பட்டது. காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் அதிகாரிகள் முதல் வாக்குச்சாவடி அலுவலர்கள், மேற்பார்வையாளர்கள், உதவி பணியாளர்கள் என அனைத்து நிலைகளிலும் பெண்கள் மட்டுமே பணியாற்றினர் என்பது இந்த மையத்தின் முக்கிய சிறப்பம்சமாகும். வாக்காளர்கள் சுலபமாகவும் பாதுகாப்பாகவும் வாக்களிக்க தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் இங்கு செய்யப்பட்டிருந்தன. சுத்தமான குடிநீர், நிழல் குடை, அமர்விட வசதி உள்ளிட்டவை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவிகளும் வழங்கப்பட்டது. மேலும் வாக்காளர்களை வரவேற்கும் விதமாக மையம் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஒரு விழாக்கோலம் போல அது காட்சியளித்தது. வாக்காளர்களிடம் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. என் பேர் உதயா. நான் இந்திரா நகர் தொகுதியிலேருந்து இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஓட் போடுறேன். எல்லாருமே மறக்காமல் போடுங்க, ஞாபகமாக போடுங்க, மறந்துடாதீங்க. இது நம்மளோட உரிமை. ஸோ போட்டு தான் ஆகணும். ரொம்ப நல்ல அனுபவம் தான் இது. ஃபர்ஸ்ட் டைம் போடுறதுனால எனக்கே புதுசாக இருந்துச்சு. நம்மளும் எல்லாருமே போட்டு தான் ஆகணும், நமக்கு இந்த உரிமை இருக்குது, போட்டு தான் ஆகணுன்றது எனக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட நேம் ரக்ஷா தேவி. நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன். மணக்குள்ளார தான் படிக்கிறேன். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஓட் இந்திரா நகர் தொகுதியில் போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாருமே கம்பல்சரி வந்து மார்னிங்கே உங்கள் ஓட்டை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. என் பேர் ஸ்ரீஜா. நான் 12th இப்போ தான் முடிச்சிருக்கேன். இந்திரா நகர் தொகுதி. எல்லோரும் ஓட் போடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஓட். எல்லோரும் ஓட் போடுங்க. இந்திரா நகர் தொகுதி பூத்தில் பாவேந்தர் பாரதிதாசனின் பேரன் பாரதி தனது வாக்கினை பதிவு செய்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் சட்டமன்ற தேர்தல் இன்று காலை 7 மணி அளவில் தொடங்கி நடைபெற்றது. இதில் இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட காந்தி நகர் அரசு உயர்நிலைப் பள்ளி பூத்தில் முதல் வாக்காளராக பாரதி வாக்களித்து தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். அவருடன் பாரதிதாசன் அறக்கட்டளையை சார்ந்தவர்களும் நண்பர்களும் வாக்களித்தனர். 100% அனைவரும் வாக்களிப்பை வலியுறுத்தும் வகையில் அவர் பேசினார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 14,100 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,12,800 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,620 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு. ஆர்வமுடன் வாக்களித்த வாக்காளர்கள். திருக்கனூர் 11வது வாக்குச்சாவடியில் பாஜக காங்கிரஸ் மோதல். போலீசார் தடியடி நடத்தியதால் பதற்றம். புதுவையில் முதன்முறையாக வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்பட்ட ரோபோ. பூ கொடுத்து வரவேற்று அசத்தல். பாகூரில் டோக்கன் வீசி சென்ற விவகாரம். இரு தரப்பினர் வாக்குவாதம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.